இப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்று காலையில் இணைந்திருக்கிறது. தொகுதி பங்கீடும் முடிவு செய்து விட்டோம் என்று கூறிவிட்டு இப்போது அவர் டெல்லிக்கு சென்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இதனால் அதிமுக கூட்டணி வலிமை அடைந்ததுங்கிறது உண்மைதானே சார்? இல்லையா, 1+1 இருந்துச்சு. 1+1+னா இப்ப 2, அப்புறம் மொத்தம் 3 பேர் ஆயிட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட அது ஒரு வலிமை தான். இப்ப நம்ம சத்தியம் தொலைக்காட்சி இன்னைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவை, அதாவது அன்புமணியாவுடைய பிரிவை அல்லது தேர்தல் ஆணையத்தின்படி அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவரை அதிமுகவின் பொதுச் செயலாளரை இல்லத்தில் சந்தித்து ஆதரவை உறுதி செய்து செய்தியாளர்கள் சந்தித்த பிறகு ஏற்கனவே இருந்த அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னொரு வலிமையான ஒரு கூட்டாளியை உறுதிப்படுத்தி இருக்கிறதுல பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது கூடுதல் வலிமையை பெற்றிருக்கிறது. அதில் எதிர்கொண்டு நமக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்கனவே பாரதிய ஜனதா 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இணைந்து போட்டியிட்ட இயக்கங்கள் தான். அதிமுக வெளியில் இருந்தது. இப்ப அதிமுகவில் பாஜகவும் பாமகவும் இணைந்திருக்கிறது. ஆகவே அது ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து இப்பொழுது உண்மையிலேயே வலிமை பெற்றிருக்கிறது என்பதில் மாற்றத்தில். ஆனா ஒரே ஒரு சந்தேகம், நீங்க டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூட்டணி சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கிறார். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அன்புமணிக்கு வருமா, இல்லை அதில் சேதாரம் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? இணையாமல் இருந்தால் சேதாரம் ஏற்படும். அதாவது இப்ப பெரியவரும் அன்புமணியாவும் இணைந்து ஒன்றுபட்ட பாமகவோடு இணைவதுதான் எந்த அணிக்கும் வலிமை. அது அப்ப இப்ப அன்புமணியாவோட கட்சி அல்லது பாமக இன்று அதிமுகவோட இணைந்திருக்கிறது. பெரியவர் சொல்றாரு, அவர் தனியா வேட்புமனுலாம் இப்ப வாங்குறாரு, இது அவர்களோடு செய்து கொண்ட ஒப்பந்தம் பிழையானது, தவறானது அப்படின்னு அவர் ஒரு தனி நிலைப்பாட்டத்தை எடுக்கிறார். அப்ப பெரியவர் ஒரு நிலைப்பாட்டிலையும் சின்னவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு எடப்பாடியோடு இணைந்தாலும் அவை முழு வலிமையையும் அதிமுக வெற்றிக்கு வந்து விடுமா, அல்லது மொத்த பாமகவின் வாக்குகளும் சிதறாமல் ஏற்கனவே சந்தித்த தேர்தலை போல வந்து விடுமானா வந்து விடாது. அப்ப பெரியவர் அதிமுகவுக்குள் பெரியவரையும் தனித்து தொகுதிகளை ஒதுக்கி அணியில் இணைக்கின்றவரை அதிமுக பாமகவின் முழு வலிமையையும் பெற்று கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறதா இல்லை. அப்ப பெரியவர் தனித்து ஒரு முடிவெடுத்து திமுக அணிக்கு போவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் அவதானிக்கிறேன். அப்படி திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா போனார்னா அது பெரிய அளவுல ஒரு இந்த அதிமுக பாமக இந்த அணிக்கு வலிமை சேர்க்கிறாரு. அப்ப அதை ஈடு செய்வதற்கு தான் இன்னைக்கு திமுக பாமக பெரியவரோடு அவங்க உறவு வைக்க கூடும். அதற்கான சூழல் நெருங்கி வர்றதையும் பாக்குறையா. பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஒருவேளை தாவேக்கா திமுகவுடன் சொல்றீங்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா தாவேக்கா கூட போவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா சார்? டாக்டர் ராமதாஸ் உறுதியா ஏன்னா பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மூத்த அரசியலாளர், ஒரு சமூக நீதியாளர், கடுமையான உழைப்பாளி, மக்களினுடைய கடைசி மனிதனுடைய உணர்வுகளிலிருந்து இயக்கத்தை துவக்கி நாட்டின் உச்ச அதிகாரத்தின் இந்திய பேரரசில் தன் கட்சி பங்களிப்பாக தன் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக பங்காற்றினார்கள். சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டு அரசியலில் அவர் வலிமையான பங்களிப்பு செய்திருக்கிற ஒரு மகத்தான பெரிய ஐயா அரசியல் தலைவர் ஐயா ராமதாஸ் என்பதனால சாதாரண ஒரு நடிகர் இடத்துல போய், அதுவும் நடிகர்களை நாடாள அனுமதிக்க கூடாது என்கின்ற கருத்தியில் உறுதியாக இருக்கிற பெரியவர் ராமதாஸ் ஐயா கட்டாயமாக தமிழக வெற்றி கழகத்தோடு விஜயோடு உறவு பாராட்ட மாட்டார். திராவிட முன்னேற்ற கழக அணியில் பங்கேற்றுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏற்கனவே அவர் விஜயகாந்த் மற்றும் ரஜினி உள்ளிட்ட நடிகர்களோடு அவர்கள் அரசியலுக்கு வருவதில் பல்வேறு விமர்சனபூர்வமான கருத்துக்களை அவர் தொடர்ந்து தெரிவித்து வர்றாரு. ஆனால் திமுக கூட்டணிக்கு டாக்டர் ராமதாஸுக்கு வந்தால் அவருக்கு உரிய அந்த இடங்கள் ஏனென்றால் அவர்கள் 1989 அந்த கட்சியை தொடங்கியதிலிருந்து இன்று வரை அவர்கள் கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கு மேல் தான் போட்டியிட்டு இருக்கிறார்கள். சில சமயம் 31 தொகுதிகளில் போட்டியிட்டு 2006 ஒரு 18 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2001 27 தொகுதி போட்டிட்டு 20. அந்த 2001 2006 தான் அவங்க பாமகவோட பீக். அதுக்கப்புறம் 2013 30 தொகுதியில் போட்டிட்டு 3 இடங்களில் மட்டுமே அவங்க வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அதன் பின்னர் தொடர்ந்து அந்த 3, 4, 5 அதற்குள் தான் அந்த பாமகவின்
சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாமகவின் வாக்கு வங்கி ஒன்றாக இருக்கும்போதே சரிவு பாதையை நோக்கி சென்று விட்டதா என்ற கேள்வி எழுந்தது 2001 2006க்கு பிறகு. ஏனென்றால் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவர்கள் 2001 2006 18 சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்போது 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திமுக இருந்தது. அப்போது நீங்களும் இருந்திருப்பீர்கள் அந்த சட்டமன்றத்தில். அந்த சூழ்நிலையில் இப்போது பாமகவின் வாக்கு வங்கி இருவரும் இணைந்தாலுமே சரிந்து கொண்டு தான் இருக்கக்கூடிய நிலையில், இருவராக பிரிந்து நிற்கக்கூடிய நிலையில் அது அந்த வாக்குகள் சிதறுமா அல்லது பாமகவிலே அது நீடிக்குமா? அந்த வாக்குகள் பாமகவிலிருந்து ஓரளவு தாவேகாவிற்கோ அல்லது நாம் தமிழருக்கோ அல்லது திமுகவிற்கோ அதிமுகவுக்கோ அந்த வாக்குகள் சிதறும்னு நினைக்கிறீங்களா சார்? பாமக வாக்குகள் இப்படி ரெண்டு அணியா நிற்கும் போது அது சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்ல அது ரெண்டனியா இருக்கிற பொழுதையா அது உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அது சிதறுவதற்காக ஆன வாய்ப்பு இருக்கு. அது சேதமடைகிற வாய்ப்பு இருக்கிறது. அதுல எல்லாம் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இதுல என்ன இப்ப நீ ஒரு இதுவரைக்கும் உடைக்கப்படாத கட்சி, கருத்து முரணில் இயக்கம் பிளவுபட்டு எவ்வளவோ இயக்கங்கள் பிளவுபட்டு இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக கூட கர்நாடகாவெல்லாம் எடியூரப்பா, நீங்க குஜராத்ல கல்யாண் சிங், உத்தரப்பிரதேசல கல்யாண் சிங், குஜராத்தில் சங்கர் சிங் வகையெல்லாம் பெரிய பெரிய அளவுல எல்லாம் மாநில அளவுல பெரிய தேசிய கட்சிகளை கூட வலிமை இழந்திருக்கிறது. ஆளுமைகள் வெளியேறி தனி கட்சிகள் துவக்கி இருக்கிறார். ஆனால் இந்தியாவிலேயே இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 1989 வன்னியர் சங்கம் உருவாகி பிளவை சந்திக்கவில்லை. 89 அது பாட்டாளி மக்கள் கட்சியை சந்தித்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்தை நெருங்கி வருகிற சூழ்நிலையில் பிளவுபடாத ஒரு கட்சி இப்பொழுது பிளவுபட்டு இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கும் ஒரு சமூக இயக்கங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு சரிவுதான். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இரண்டாக பிரிந்திருக்கிற பொழுது அதில் சில நடுநிலையாளர்கள் 2 ஆண்டு காலம் பாரம்பரிய பாமகவின் வாக்குகள், குறிப்பா நம்ம வன்னூர் சமூகத்தினுடைய வாக்குகள் ஓரளவு அது விஜயை நோக்கி ஒரு 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 கால் விழுக்காடு அரை விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த திமுக அதிமுகவும் கூட அந்த பற்றுறுதியோடு இல்லாம தனித்து தன்னுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் கூட அந்த மனமாற்றங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன்றுபடாமல் இருக்கிறது. ஆனாலும் கூட பெரியவர் நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பெரியவர் ஐயா ராமதாஸ் போட்டிட்டால் இந்த கூடுதல் எண்ணிக்கையை பெறுவாரா அப்படின்னு கேட்டேன். இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு மூத்த நெறியாளர் கண்ணனையாவுக்கு தெரியும், 23 இடங்கள்ல 2021 எடப்பாடி ஐயா பாமகவுக்கு கொடுத்தாரு, ஒன்று அதிமுக பாமகவுக்கு. ஆனா 18 இடங்கள்ல அது தோற்று போய் வெறும் 5 இடங்கள்ல இப்ப 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே இதுக்கு முந்தைய நிலையில நீங்க கூடுதலான இடங்களை பெற்று வெறும் 3 இடங்கள் இருந்தார். ஆனா இப்ப நீங்க இப்ப 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 திராவிட முன்னேற்ற கழக அணியில ஒரு மருத்துவர் ஒரு கணிசமான தொகுதி வாங்கியிருக்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு 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 அது அது பெரிய 2 இயக்கம் ஒரு வலிமையானவர் பெரியவர்களால ஒரு கணிசமான தொகைக்குள்ள அது ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகங்களோட வந்தால் எத்தனை இடங்களை அவர் பெறுகிறாரோ அத்தனை இடங்களையும் வெல்லுவதற்கான வாய்ப்பு இத்தனை ஆண்டு காலம் இல்லாத ஒரு சூழல் பாமகவுக்கு பெரியவருக்கு இருக்கிறது. ஆனா எண்ணிக்கை அவ்வளவு வராது. அதாவது நீங்க தொகுதி ஒதுக்கீட்டுல குறைவா இருக்கும், வெற்றியில 100 விழுக்காடு. அதுதான் இப்ப திமுக அணியில வந்து இப்ப எல்லாரையும் அதுல வந்து இணைக்கிறதால திமுக ஏன் எல்லா கட்சிகளுமே ஒரு இறுக்கமா அதுல உறுதியா பயணிக்க முயற்சிக்கிறாங்கன்னா வாங்குகிற தொகுதிகளில் அது வெற்றி உறுதிங்கிறது தான் நம்ம பார்க்கறோம். இப்ப நீ ஏற்கனவே 61 அல்லது 62 தொகுதிகளை 2011 கலைஞர் குலாம் நபி ஆசாத் வந்து அறிவாலயத்துல பேசுகிற பொழுது அவ்வளவு போராடி ஒரு தொகுதி 2 தொகுதிக்கெல்லாம் மிகப்பெரிய போராட்டங்களோடு நடத்தி அந்த தொகுதிகளை பெற்று வெறும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களை தான் 2011 வென்றது. கிட்டத்தட்ட 56 தொகுதியில அது தோற்று போய் அடுத்ததுல 8 அடுத்ததுல கூடுதல் தொகுதியில 41 நினைக்கிறையா பெற்று கிட்டத்தட்ட வெறும் 5 8 தொகுதியாக 2016 மாறினாங்க. இப்ப கணிசமா இப்ப திமுகவோட போய் இணைந்த பிறகு கணிசமா இன்னைக்கு ஒரு ஒரு எண்ணிக்கையில கணிசமான அளவு கூடுதல் வெற்றி சதவீதம் இருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப விடுதலை சிறுத்தைகள் இத்தனை ஆண்டு காலம் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் பெற்றதாத வெற்றியை 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். இந்த காங்கிரஸ் நீங்க சொல்றது கரெக்ட். 61 41 இப்போ 25 18 இருக்காங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் கட்சியில ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு. பிரவீன் சக்கரவர்த்தி இன்று கூட நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம், விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பதை மறுக்க முடியாது,
ஆட்சியில் பங்கு என்பது காங்கிரஸ் கட்சியின் முழக்கம்தான் என்று தொடர்ந்து அந்த சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இப்போ திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இப்படி கேட்பது அது ஒரு நியாயமான கோரிக்கை தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அதற்கான வாய்ப்பு இருக்குதா? காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி அந்த அளவுக்கு இருக்குதா சார்? இல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி இப்ப கிட்டத்தட்ட முழுமையா சரிந்து அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இருந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதியில் மட்டும் இருந்த காங்கிரஸ் இப்பொழுது அங்கும் மிகப்பெரிய சரிவை சந்தித்து அங்கு ஒரு 3-4 சட்டமன்ற தொகுதிக்குள் மட்டும்தான் அவருடைய செல்வாக்கு இருந்தது. இப்பொழுது இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு முரண்பட்டு வெளியேறி விஜயோடு போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழல் குறைந்து இருக்கிறது. அதற்கு தர வேண்டிய தொகுதிகளை பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களுக்கு தந்து பெரியவர் ஐயாவுக்கு மாதிரி எல்லாம் தந்தா காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கிகளை விட அதில் ஏற்படுகிற வாக்கு சரிவு இழப்பை விட கூடுதலான சதவீதங்களின் வாக்குகளை பெற்று திமுக அணி இன்னும் வலிமை பெறுவதை நம்ம பாக்குறோம். ஏன்னா காங்கிரஸ் அது ஒரு வேட்பாளர்கள் ஒரு வலிமையா போய் களத்துல வேலை செய்ய மாட்டாங்க. கிட்டத்தட்ட எத்தனை தொகுதிகளை போராடி பெற்றாலும் மக்கள்ல மாநாடு நடத்த மாட்டாங்க, பொதுக்கூட்டம் நடத்த மாட்டாங்க, அரசியல் போராட்டங்களை நடத்த மாட்டாங்க. பல்வேறு அணிகளாகும். அது வாக்கு வங்கி இல்லாம இளைஞர்கள் இல்லாமல் அது ஒரு பயணிப்பதற்கு தலைமையேற்று பயணிப்பதற்கு தலைமையிலே இல்லாமல் இருக்கிற அந்த கட்சி பல்வேறு குழுக்களாக பிரிந்து கிடக்கிற கட்சியாகவும் அதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அது தேசிய அளவில் வலிமை இழந்து ராகுலினுடைய ஒற்றைப்பெருடைய மகப்பெரிய போராட்டத்தோடு அந்த கட்சி இப்பொழுது வழிநடத்தப்படுகிறது. ராகுல் என்கின்ற அந்த இப்பொழுது இருக்கிற அவருடைய இருக்கிற அந்த தத்துவ மாற்றம், அரசியல் புரிதல், பார்வை இந்திய தேசத்துக்கு தேவை என்பதை உணர்ந்து மேற்கொண்ட ஜனநாயக சக்தியில கூட காங்கிரஸ் கட்சி வலிமை பெற வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கருதி நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். ஆனா களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதியை உயர்வாக கூடுதலாக பெற வேண்டும் என்பதற்காக மாறுபட்ட கருத்தை முன்வைத்து கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதை அனுமதிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதியை அவர்களுக்கு ஏற்கனவே கடத்தி இருக்கக்கூடும் அந்த செய்தியை. அதாவது நீங்க வாங்கின மாதிரி இத்தனை ஆண்டு காலம் வாங்கின மாதிரி 25, 23, 20 எல்லாம் இனி இருக்காது. அதிகபட்சம் ஒரு 10 தொகுதியில் இருந்து 15 தொகுதிக்குள்ள அவர்களுக்கு ஒதுக்குவதற்கான சூழல் தாயா இருக்கு. ஆகவே அந்த 10 தொகுதியை தான் இப்ப நம்ம மருத்துவரோ மற்ற ஏனைய இயக்கங்கள்லாம் வந்தா அந்த தொகுதியை தான் பிரிச்சு தர போறாங்க. ஆகவே 10 - 15 தொகுதிக்குள்ள காங்கிரசுக்கு தருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர்கள் இந்த பயணத்தை தொடர்ந்தால் வாங்குகிற அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று உறுதி. ஒரு காலம் அவர்கள் வெளியேறினால் இணைவார்கள் போன்றதான் அது பொதுவாக பேசப்பட்டு வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி கூட இவ்வளவு சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்கு பிறகு சிதம்பரம் போன்றோர் சந்தித்ததற்கு பிறகு கிரீஸ் வழங்குற அன்னைக்கு நாங்கள் நம்பகத்தன்மையான கூட்டணி திமுகவுடன் தான் இருக்கிறோம், அங்குதான் குழு அமைத்திருக்கிறோம், அந்த குழுவினர் தான் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள் என்று கூறிய பிறகு இன்று கோயம்புத்தூரில் அளித்த பேட்டியில் விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருப்பதை மறுக்க முடியாது, நாங்கள் ஆட்சியில் பங்கு எங்களுக்கு என்று அவர் மீண்டும் கூறியிருப்பதன் மூலமாக அந்த தாவேக்கா கூட அது ஒரு ஆப்ஷன் ஓப்பன்லேயே தான் வச்சிருக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கா. ஒருவேளை தாவேக்கா கூட போனால் காங்கிரஸ் கட்சியோட நிலை என்ன சார் ஆகும்? திமுகவுக்கு அது பெரிய இழப்பாகுமா? ஏன்னா பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, காங்கிரஸ் வெளியேறிட்டா திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. திமுகவுக்கு பலம் இல்லையா? இந்த 2026 காங்கிரஸ் கட்சி இல்லாத திமுக கூட்டணி இந்த தேர்தலை போட்டிட்டா அது திமுகவுக்கு பெரிய பலம். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஏற்படுமாயா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு சட்டமன்றம்னா அது 2026 அதாவது அவர் விஜயோடு போனார். அப்ப விஜய் அவங்க பாஜகவே விஜயிடம் காங்கிரஸ் கட்சியை நகர்த்துவதற்கு தான் முயற்சிக்கிறது. பாஜகவின் ஆலோசனையின் பேரில் தான் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் கூட திட்டமிட்டு சில பேர் வேலை செய்யறத நம்ம பார்க்கணும். எனக்கு அது தெரியும். தமிழ்நாட்டுல பல பேர் இன்று காங்கிரஸை விஜயிடம் நகர்த்துவதற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்து பாஜகவின் பி டீமாக பாஜகவின் ஸ்லீப்பர் செல்லா இருந்து வேலை செய்யறதெல்லாம் எனக்கே ரொம்ப நெருக்கமா தெரியும். ஆகவே அவர்கள் காங்கிரஸை ஒழிப்பதற்கு பாஜக எப்படி நீங்க முக்து பாரத், அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொல்றாங்கல்ல, அதை தமிழ்நாட்டுக்கு நகர்த்தி காட்டுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அது திமுக சொல்றீங்க. காங்கிரஸ் தாவேகா கூட ஜீரோ தான் கிடைக்கும் சொல்றீங்களா சார்? உண்மையிலே உறுதியா 100 விழுக்காடு. நான் ஏற்கனவே எந்த கருத்தை பதிவு பண்ணி இது வரைக்கும் பிழை ஆனதில்ல. இப்பவும் சொல்றேன், காங்கிரஸ் ஒரு 15 தொகுதிகளை பெற்று அல்லது 12, 13, 10 தொகுதிகளை திமுக அணியில் பெற்றால் கூட 10 தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிருப்பாங்க. 15 பெற்றால் 15 இருப்பாங்க, 18 பெற்றால் 18 இருப்பாங்க. ஆனா
தமிழக வெற்றி கழகத்தோடு போய் 60 தொகுதி 70 தொகுதி 100 தொகுதி வாங்கினால் கூட முழுக்க எல்லாரும் வைப்பு தொகை இழப்பாங்க. அது மட்டும் இல்லையா, அந்த நிக்கிறதுக்கு வேட்பாளர் யாரு இருக்கா காங்கிரஸ்? இப்ப நீ இவங்க வந்து ஒரு 30 40 50 சொல்றாங்க. 60 தொகுதி வாங்கிட்டு காங்கிரஸ் கட்சியில நீங்க மயிலாடுதுறையில சுதா மேடம் வட்டம் கேட்டு இருந்தாங்கல்ல, நாடாளுமன்றத்துல இவர்கள் தொகுதியை பெற்றுட்டாங்க. வேட்பாளரை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் பட்ட பாடு இருக்குல்ல. இதுவரைக்கும் இந்தியாவிலேயே கடைசி நேரத்துல வேட்புமனு தாக்கல் செய்கிற பொழுதுதான் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில சகோதரி மூத்த வழக்கறிஞர் சுதா அங்க பணம் கட்டுறாங்க. அது வரைக்கும் அவர்களால் வேட்பாளரே அறிவிக்க முடியாம கடுமையான நெருக்கடிக்கு பிறகு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க, வெற்றி பெற்றாங்க. அப்பவும் மக்கள் அவங்களுக்கு தான் ஆதரிச்சாங்க. ஆகவே இவர்கள் கூடுதல் எண்ணிக்கையில் வேட்பாளர்களை பெறுவது, ஏற்கனவே 35 இடங்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெற்று அதிமுகவோடு முழுமையான வெற்றி வாய்ப்பை இழந்த வரலாறுலாம் நம்ம பார்த்தோம். ஆனா கணிசமான இப்ப பாருங்க 6 தொகுதிகள் விட்டு 4 தொகுதிகள்ல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்குது. அப்ப அது திமுக அணியில் இருந்து விளைச்சிருக்கீங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்டுகள் எல்லாம் அணியின் வெற்றி கூட்டணியில் இருப்பதால் எண்ணிக்கையை குறைவாக பெற்று கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார். ஏற்கனவே 10 தொகுதிகளை பெற்ற விடுதலை சிறுத்தைகள் திருமா 2021 வெறும் 8 தொகுதிகளை பெற்று ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அது திருமாதான் வெற்றி பெற்றார். ஆனா இன்னைக்கு நீங்க 6 தொகுதிகளை பெற்று 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார். இதுதான் அரசியலில் அறிவு சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய முடிவு என்பதை காங்கிரஸ் உணர வேண்டும், உணரும் என்று நான் கருதுகிறேன். ஓகே, ஆனால் இப்போ கள நிலவரம் அப்படி இருக்கா சார் தனியார் சார்? இப்போ வந்து இது வந்து கடந்த 2021 தேர்தல் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த 5 ஆண்டுகள் இந்த ஒரு அரசுக்கு எதிரான ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிருப்தி இருக்கிறது, நம்ம ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது நம்ம மறுக்க முடியாது. இது போக விஜய் ஃபேக்டர் 2021 கிடையாது. இப்போ விஜய் கட்சி ஒரு ஃபேக்டராக இருக்குது. அதை நம்ம வந்து முழுமையாக அதை புறந்தள்ள முடியாது. இப்போ கூட அவருடைய திரைப்படம் வெளியாவதில் கூட சென்சார் போர்டில் இருந்து அவருக்கு திரும்ப இப்போ சிபிஐ சமன்லேருந்து பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது. அது வந்து பொதுவாக மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே வந்து கொஞ்சம் விஜய் பார்த்து கொஞ்சம் அச்சப்படுற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க பொதுவாக. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க சார்? இல்லையா, இப்ப அது பாஜக வந்து இப்ப விஜய் கட்டுப்படுத்தணும்னா அச்சப்பட்டெல்லாம் விஜய் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக தான் இப்படி இந்த மாதிரி தணிக்கை குழு அனுமதி தரலைங்கிற மாதிரி வழக்குக்கு போறது, நெருக்கடி இருக்க மாதிரி அதை ஒரு செய்தியாக்கி அந்த படத்தை 500 கோடி ரூபாய்க்கு இப்ப செலவு செஞ்சிருக்காங்க. அதை ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யறதுக்கான ஒரு திட்டமிட்டு தான் இப்ப இந்த வழக்கெல்லாம் போகுது. அப்ப நான் பாக்குறேன், இப்ப பிரேக்கிங் நியூஸ் போகுது. அதாவது ஒரு நாட்டுல ஒரு சாதாரண திரைப்படத்தை தயாரிக்கிற ஒரு திரைப்பட நிறுவனம், ஒருத்தர் நடிக்கிறாரு, ஒருத்தர் தயாரிக்கிறாரு, ஒருத்தர் இயக்குறாரு. அந்த ஒரு தொழில் நிறுவனம் ஒரு வழக்குக்கு போகுது. அது எவ்வளவு பெரிய செய்தி ஆகுதுதான், அது நாட்டு மக்கள் மத்தியில் அது எவ்வளவு பெரிய விளம்பரம். படத்தை மக்களுக்கு தேவையில்லை அவசியம் இல்லையா? ஆனா எதுக்காகன்னா, இது திட்டமிட்டு ஒரு சாதாரண திரைப்பட நிறுவனம் அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தை இத்தனை ஊடகங்கள் காசு இல்லாம விளம்பரம் பண்றாங்களா? அது பெரிய தனியார் சார். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால அந்த விளம்பரம் இருக்கு. அவர் ஒரு பிரபல நடிகர். மற்ற எல்லா படங்களுக்கும் அது மாதிரி பண்றது இல்லை. இது வந்து அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு மத்திய மாநிலத்தோட ஒரு மோதல் போக்கில் இருக்கிறாரு. அதனால இதுக்கு ஒரு இடையூறு பண்ணுகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம், அது ஒரு பரபரப்பு. அதனால அந்த செய்தி ஊடகங்கள் அந்த முக்கியத்துவம் கொடுக்குது. மக்கள் இல்லையா, அது ஒவ்வொரு படத்துக்கும் நான் பார்ப்பேன். அது ரஜினி பண்ணாங்க, ரஜினிக்கு போனதுல பண்ணாங்க, அம்மா காலத்துல எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் விஜய் கத்தி அதெல்லாம் படுத்து அம்மா போய் தூக்க காடல்ல கொடநாட்டுல எல்லாம் பார்த்தாரு, மோடியாவை பார்த்தாரு. அப்படியெல்லாம் அவர் ஏற்கனவே ஒவ்வொரு படத்தையும் இது மாதிரி பண்றதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு வியாபார தந்திரமா ஜனநாயக படத்துக்கு தணிக்கை சான்று தரலைங்கிறத ஒரு செய்தி ஆக்கிறதுக்காக தான். ஆனா தணிக்கை குழு பண்ணிடும். அது மட்டுமல்ல, மத்திய அரசு விஜயை இயக்குகிறது, விஜயை பாதுகாத்து பராமரிக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய உளவு பிரிவினுடைய அல்லது பாஜக RSS இந்துத்துவ அமைப்பினுடைய தயாரிப்பு தான் விஜய்ங்கிறது யாருக்கு சின்ன சந்தேகம். நீங்க மத்திய அரசு விஜயை பாதுகாக்கிறது சொல்றீங்க. ஆனால் அவருக்கு சிபிஐ கரூர் துயர சம்பவத்தில் சமன் அனுப்பி 12ஆம் தேதி ஆஜராகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1. 2வது, அவரோட படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு கூட உடனடியாக அனுமதி கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு நினைத்தால் செய்திருக்க முடியும். அப்படி எதுவும் செய்யலை. சென்சார் போர்டு அதனுடைய செயல்பாடுகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது எப்படி மத்திய அரசு பாதுகாத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆமாயா, இப்ப இது வந்து விளம்பரப்படுத்திட்டு மறுபடியும் கொடுப்பாங்கய்யா. நல்லா விளம்பரப்படுத்தி இந்த படத்தை எல்லாரும் ஆவலோட காத்திருந்து இந்த நாட்டு மக்களின் கவனத்தை இருந்து, அதாவது அப்பாவி பாமர மக்களை, ரசிகர்களை கவனத்தை குவித்து குடும்பமாய்
திரையரங்குகளில் போய் இந்த கூட்டம் அலைமோதும். அப்படின்னா இது பெரிய தடைகளை கடந்து இதோ வந்து விட்டான் ஜனநாயகம்னு அந்த அந்த காட்சி திரையரங்குகளில் போய் மக்களை குவிக்கிறது. அது அது அந்த பணம் குவியும், மக்கள் அங்க போய் குவிவான். அப்புறம் இவங்க 500 கோடி ரூபாய் பணத்தை செலவு பண்ணிட்டு 2000 கோடி ரூபாய் சம்பாதிப்பாங்க 10 நாள்ல. அப்புறம் இந்த மக்கள் குவிக்கிற கூட்டத்தை வாக்குகளாக மாற்றி 2026 முதலமைச்சர் கொண்டு வர்றாங்க. 2 வகையான வெற்றி. அதாவது இந்த பாமர தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்கள் 6.5 கோடி வாக்காளர்களை பணத்தை பக்கம் பறிக்கிறது விஜய் அல்லது இந்த கும்பல் அல்லது அல்லது இந்த விஜயனுடைய கூட்டம், தமிழக வெற்றி கழகம், இந்த மாதிரி நடிகர்கள், எல்லா நடிகர்களையும் சொல்றேன். அதே மாதிரி இப்ப வாக்குகளை பறிக்க முடியாமல் அப்பாவி மக்களின் வாக்குகளை சுரண்டாமல் இருந்த நடிகர்கள் இப்பொழுது வாக்குகளை சுரண்டி திரைப்பட மோகத்தில் இருக்கிற அப்பாவி மக்களின் வாக்குகளை சுரண்டி முதலமைச்சர் அரியணைக்கும் சிதறாமல் ஒரு சொட்டு வியர்வை வராமல் ஒரு போராட்டம் நடத்தாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தாமல் ஒரு வழக்கு இல்லாமல் நேரடியாக திரையரங்குகள் படைக்காட்சியில் இருந்து ஒரு ஜெய்சார்ஜ் கோட்டைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கான திட்டமிட்ட இது ஒரு 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 பயணம் தான். இது ஒரு ஒரு இந்த முயற்சி தான் இப்ப நம்ம ஜனநாயகம் படம். அதை ஒட்டித்தான் தேர்தலுக்கு முன்பு கரெக்டா பொங்கு நேரத்துல வருவாரு தமிழ்நாட்டு மக்கள் விடுமுறையில் இருப்பாங்க. ஏற்கனவே அறிவிச்சதுதானே, ஏற்கனவே அறிவிச்சு அந்த மாதிரி கடைசி படம், அதற்கு முன்பு நான் நடிக்க மாட்டேன், இந்த இடத்துல அரசியலில் முழுமையாக இறங்க போறேன், லாஸ்ட் படம்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அவர் ரசிகர்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு. அது இல்ல, ஆனா தவறு சொல்லலைங்க. இல்ல ஜனநாயக நாட்டுல ஒரு நம்ம இதுக்கெல்லாம் எல்லா சுதந்திரம் விஜய்க்கு இருக்கு சகோதரர். ஆனா அந்த 9ஆம் தேதிங்கிறது 10, 11 2 நாள்ல தந்த பிறகு நீங்க இந்த கொடுத்த உடனே நீங்க ஒரு வாரம் 20ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருந்தாலும் பொங்கல் விடுமுறை இருக்கு. மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எனக்கு தெரிய 6.5 கோடி வாக்காளர்கள் இந்த படத்தை பார்க்கும்படி பண்ணிடுவாங்க. அப்ப நீங்க அது மக்கள் வந்து குழந்தைகள், பெண்கள், சாதாரண மக்கள் எல்லாம் இந்த ஜனநாயகம் எப்படிதான் அரசியல் பேசும் அதில் உள்ள பேசுவாரு. 2026 தேர்தலில் வாக்கு பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதை போல காட்சி எல்லாம் அதுல இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய விளம்பரம் இல்லைன்னா. அப்ப நாங்க போய் ஒரு பொதுக்கூட்டம் நேற்று கூட நாங்க வைகோ அவருடைய இந்த சமத்துவ நடைபயணத்துல தனியரசு பங்கெடுத்துக்கிட்டேன். நேற்று திருச்சியில இருந்து அவருடைய நடைபயணம் 20 கிலோமீட்டர் வாழ்நாள்னா போராடுற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைபயணத்தோட நானும் கிளம்புறேன். நேற்று மாலை 8 மணிக்கு பேசி 9:15 மணிக்கு தான் அவர் வந்து அந்த மேடை பேச்சை நிறுத்துறாரு. நாங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க மக்கள். அப்ப வாழ்நாளெல்லாம் போராடுகிற, அது ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுகிற ஐயா வைகோ, முல்லை பெரியார் அணைகளுக்கு எதிராக போராடி உரிமை மீட்ட வைகோ, காவிரிக்காக போராடி உரிமை மீட்ட வைகோ, மதுவுக்கு எதிராக போராட்ட உரிமை மீட்ப போராடி வருகிற வைகோவுக்கு நாங்க 1000 பேர் இருக்கோம். 4 சட்டமன்ற உறுப்பினர் வாழ்நாளெல்லாம் தடா போடாமல் இருந்தாரு. அந்த கூட்டத்துல நானும் வைகோ ஐயாவும் தான் அந்த கூட்டத்துல பேசுறோம். தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க தனியா சார் நீங்க சொல்றது புரியுது. மக்களுக்காக காலமெல்லாம் போராடுகிற தலைவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பதிலே பெருந்தலைவர் காமராஜரையும் தோற்கடித்தார்கள், அண்ணாவையும் தோற்கடித்தவர்கள் நம்ம தமிழக மக்கள். ஆனால் இந்த மக்களோட தவறு தானே ஒழிய அது அந்த நடிகர்களோட தவறு நம்ம சொல்ல முடியாது சார். இந்த அளவுக்கு மற்ற கேரளாவிலேயோ மற்ற மாநிலங்களிலேயோ இந்த அளவுக்கு திரை பிரபலங்கள் வந்து பெரிய அளவுக்கு அவங்களால போற்றப்படுவதில்லை. இது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த நம்ம தமிழக மக்களும் அந்த திரைத்துறையினரும் இரண்டரை கலந்து அரசியலில் வந்து அவங்க பயணிக்கிறாங்க. அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவு கொடுக்குறாங்க. நீங்கள் வைகோ நடைப்பயணத்தை யாரும் சீண்டவே இல்லை. ஆனால் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதை எல்லாம் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு நீங்கள் சொல்கிற வேதனை வந்து நியாயமான வேதனை, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான், உண்மைதான். ஒரு முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், மற்ற பிரச்சனையாக இருக்கட்டும், விஜய் அது தொடர்பாக பேசியது இல்லை தான். இருந்தாலும் அவரோட திரைப்படத்துக்காக இந்த அளவுக்கு விளம்பரம் தேவையில்லை என்று கூறுகிறீர்கள். ஓகே. ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ அதிமுக, பாஜக, பாமக வலிமையான கூட்டணியாக உருவாயிருக்காங்க. அதாவது திமுக கூட்டணிக்கு எதிராக எல்லாருமே வந்து திமுகவுக்கும் விஜய்க்கு தான் போட்டின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு விஜயை பார்த்து அவர் தன்னந்தனியே சிக்கியிருக்க மாதிரிலாம் தெரியுது. படத்தை வெளியிட முடியல, 12ஆம் தேதி சமன்னு, கூட்டணிக்கு யாரும் புதுசாக வந்து சேரலை, அந்த கட்சிகளிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் தான் வந்து சேர்றாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. நீங்கள் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் தன்னந்தனியே தவிக்கிறாரா? அதுதான் இது நல்ல பார்வையா? இது உண்மையும் கூட தான். இப்ப வந்து அன்புமணியா வந்து ஆட்சியில் பங்குன்னு இவ்வளவு நாளா நீங்க பல நாள் அவர் பேசியிருப்பாரு. ஆட்சியில் பங்கு தருவர்களோடு தான் கூட்டணி சொல்லிட்டு இருந்தவர். இப்ப ஆட்சியில் பங்கு என்கின்ற அந்த முழக்கத்தை தவிர்த்து விட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் கரம் பற்றி கொண்டார். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம்.
அதாவது அன்புமணியா வந்து எடப்பாடி கிட்ட போனதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான், தனியரசுக்கு அல்லது நாட்டு மக்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா அவர் விஜயோடு போயிருவாரோன்னு அச்சம் இருந்துச்சு. சரி. இப்ப விஜயோட போகல, அதிமுகவோட வந்து கொடுங்க. ஆமா. நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது விஜய் வலிமை பெற்றிருப்பார். ஒரு கால் அன்புமணியா அந்த முடிவெடுத்திருந்து ஆட்சியில் பங்கு என்கின்ற அடிப்படையில் விஜய் தளத்தை பற்றி இருந்தால் இன்னும் விவாத பார்வை வேற மாதிரி போயிருக்கும். ஆனா ஆமா. அந்த வேலை அன்புமணியா வந்து எடப்பாடியோடு இணைந்து அதிமுகவோடு இணைந்து என்டிஏவோட போயிட்டார். பரவாயில்ல. அது ஆகவே இப்ப விஜய் தனிமைப்பட்டிருக்கிறாரா? ஆம், தனிமைப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது இருந்தான ஒரு பிம்பம், அவர் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டி முடித்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது பொய்த்து போயிருக்கிறது. அப்ப திமுக இருந்து இனி பெருசா யாரும் வர வாய்ப்பு இல்லை. பாமக இங்க இவரோடு போய் அதிமுகவோடு போன பிறகு, அன்புமணியா போன பிறகு ஏற்கனவே இவர்கள் எதிர்பார்க்கிற காங்கிரஸ் கட்சி இனி வராது. ஏன்னா நீ விஜயை நம்பி ஒரு மூத்த நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சி, பாரம்பரியமான கட்சி கட்டாயமாக விஜயோடு வாங்க. அப்ப காங்கிரஸ் வராத பொழுது விஜய் தனித்து விடப்படுகிறாரா? ஆம், தனித்து விடப்படுகிறார். ஏற்கனவே நெருக்கடி தரப்படுகிறதா? டெல்லியிலிருந்து சம்மன் வருகிறது. ஆம், வந்திருக்கிறது. படத்துக்கு தணிக்கை கொடுக்க கூடாது, கொடுக்க கூடாம வலிமையா வாதாடி நிறுத்தி வச்சாங்கன்னா மகிழ்ச்சி தான். தேர்தலுக்கு பிறகு 2026 மேல வேணா நீங்க இந்த படத்தை வெளியிட்டுக்கலாம்னு சொன்னா நல்லது. அப்படின்னா நம்ம பாஜக சரியா நகர்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அப்ப விஜய் மீது அவருக்கு பரிவு இல்லை, அவருடைய செல்ல குழந்தை இல்லைன்னு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அதே மாதிரி நீங்க டெல்லியா சிபிஐ சம்மன் அனுப்பிச்சிருக்கா, அது நாங்க கொடுத்த வழக்கு தயார். ஏற்கனவே இருந்த வழக்கு நாங்க வந்து நான் தான் முதல் வழக்கு தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை தான் கரூர்ல சிபிஐயிடம் அந்த தனி விசாரணை ஆணைய தலைவரிடம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அருள்குமார் தான், தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை மாவட்ட செயலாளர் அருள்குமார் தான் முதல் புகார் தர்றாரு. இந்த வழக்குல இந்த கட்சியை, இந்த தலைவரை விஜய் முதல் குற்றவாளியாக சேர்த்து புஜி ஆனந்த், ஆவர்ஜனா போன்ற முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என்று அந்த வழக்கு நாங்க கொடுத்து புகாரின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சம்மனே வருது. அப்ப இந்த சம்மன் அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்தால் அவர் பாஜகவின் செல்ல பிள்ளையாகவோ பாதுகாப்பிலோ இல்லை. அப்ப பாஜக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது, விஜய் சட்டப்படி நடவடிக்கை சந்திக்கிறார் அப்படிங்கிற பார்வையை நான் வச்சிருக்கேன். ஆனா அது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா ஒரு வகையில் விஜய் இப்படி வலிமை பெற்று வருவதை பாஜக கூட விரும்பாம இருக்கலாம். அப்படி விரும்பாமல் அவரை தடுக்க வேண்டும் என்றால் விஜய் பிபிஐ வழக்கு பதிவு செய்தாலே விஜயினுடைய வளர்ச்சி, எதிர்காலத்தில் அரசியல் வாழ்க்கை பயணம் தடைவிடும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கையா. ஆனா அதுக்கான சூழலை பாஜக ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார். இந்த விஜய் தனித்து விடப்படுகிறாரா அல்லது அதிமுக வலிமை அடைந்திருக்கிறதா என்பதை 2026 தேர்தலில் அந்த மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்கள். பொங்கலுக்கு பிறகு இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், கட்சிகள் இணைவது விலகுவது தொடரும். அதை மக்கள் எவ்வாறு முடிவு செய்கிறார்கள் என்பதை நாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்க்கலாம். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி சார்.